ஆ வணக்கண்ணா. வணக்கம். என் பேர் வந்து செல்வம். இங்கே நாங்கள் ஏரிக்கரை சாலையில் தான் கடை வச்சுருக்கோம். எர்த்து கூல் நம்ம கம்பெனி நேம் வந்து எர்த்து கூல் ஏர் கண்டிஷனர். ராஜேந்திரன் செல்வம். ராஜேந்திரன் வந்து என்னோட பிரதர். அவர் செல்வம் வந்து நான். ஏரிக்கரை சாலை 41 20. ஆமாம். இதில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இங்கே மேலே இங்கே கடை வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஷாப் வந்து தேனாம்பட்டியில் இருந்தது. சரி. அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி நாங்கள் இங்கே ஒரு 15 வருஷம் ஆகுது. இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ பழைய ஏசி சேல்ஸ் எடுக்கிறது, ஃப்ரிட்ஜெலாம் பழைய சேல்ஸு, அதே மாதிரி பழைய ஏசி விற்கிறது, பழைய ஃப்ரிட்ஜு விற்கிறது, இது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறோம். அதேமாரி சர்வீஸும் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஏஎம்சி சர்வீஸ் வந்து ஆன்டினல் மெயின்டெனன்ஸ். இப்போ வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 சர்வீஸ் இல்லை 6 சர்வீஸ் மாதிரி வரும். அதுக்கேற்ற மாதிரி போட்டு சர்வீஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது, நம்மக்கிட்ட சர்வீஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அது இல்லாமல் இல்லை இது ஸ்பேரோட இதுவும் இருக்குது. ஆன்டினல் மெயின்டெனன்ஸ் வெறும் சர்வீஸாகவும் இருக்குது, வித் ஸ்பேரோடு இருக்குது, வித் ஸ்பேர் இல்லாமல் இருக்குது. வித் ஸ்பேருனா ஒரு ரேட்டு வரும், வித் ஸ்பேர் வெறும் சர்வீஸ் மட்டும்னா அது ஒரு ரேட்டு நாங்கள் பண்ணியிருக்கிறோம், பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சம்மரில் வந்து நிறைய இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, அங்கங்கே ஏசி வெடிக்குது, ஃப்ரிட்ஜு வெடிக்குது, ஆமாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா எதனால் வெடிக்குதுண்ணா? அது நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணாதனால தான் வெடிக்குது. அப்படிங்களா? ஆமாம். ஏசி வெடிச்சு கூட போயிடல போன வருஷத்தில். நம்ம நிறைய நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், இறந்துருக்காங்க. அதனால் நம்ம சம்மருக்கு வரதுக்கு முன்னாடி அதே மாதிரி நம்ம ஹெல்த் இஷ்யூ நம்ம பார்க்கணும். ஏசி போட்டுக்கினே இருந்தால் இதுவாகாது. அதில் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி சாக்கடை வாசனை மாதிரி அடிக்கும், ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் வரும். அதெல்லாம் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப இது. அதெல்லாம் ஆமாம், ஹெல்த் இஷ்யூ ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா ப்ராப்பராக ஏசி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். எத்தனை மாதம் வரைக்கும் நான் மெயின்டெனன்ஸ் கட்டாயமாக பண்ணணும்? அதாவது 2 சொல்லுவாங்களா டைம்? டைம் அதாவது 2 மாதத்துக்கு ஒரு டைம். அதான் லாஸ்ட்டு அதான். அதுக்கு மேலே 2 மாதத்துக்கான. ஆனால் வீக்லி வந்து நம்ம இப்போ நீங்களே தெரிஞ்சிக்கினா கூட நீங்கள் வீக்லி அந்த ஃபில்டர் மட்டும் க்ளீன் பண்ணால் ஓகே, ப்ராப்ளம் ஆகுது. அந்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் கூட எடுத்து க்ளீன் பண்ண மாட்டாங்க. அந்த ஃபில்டர் பிளாக் ஆகி இன்க்ளூடிங் அந்த இது காயில் இருக்கும், உள்ளுக்குள்ள காயில் இருக்கும், அந்த காயில போய் ஃபுல்லாக அடைஞ்ச பிறகு தான் அந்த ஒரு மாதிரி வாசனை வர்றது, கூலிங் கம்மியாக வருது. அப்போ உங்களுக்கு கூலிங் கம்மியாக வரும்போது கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டே இருக்கும், கட் ஆஃப் ஆகாது. நீங்கள் கொடுக்க வேண்டிய எவ்வளோ தூரம் வரைக்கும் போவீங்க? 1.5 டன் ஏசி போடுறாங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் செங்கல்பட்டு நேரத்துக்கு 1.5 மாமல்லபுரம் பொன்னேரி மணலி ஃபுல்லாக போயிட்டு பார்க்கலாம். சிப்பாடு ஏரியாலாம் அவுட்டர் ஏரியா காஞ்சிபுரம் வாலாஜா அந்த சைடு, இந்த சைடு வேலூர், அவங்களோட விஷாலம். அப்போ 24 பரவாயில்ல. ஒரு நாளைக்கு அவங்க 8 மணி நேரம் யூஸ் பண்ணால் 16 யூனிட்டோட ஏசி சர்வீஸு, ஃப்ரிட்ஜு சர்வீஸு, 500 யூனிட் ஓடுதுன்னு இதுதான்துக்கு 600 யூனிட்டுக்குள்ளே தான் ஓடும் கம்பெனி. அன்னைக்கு நாங்கள் கம்பெனி ஒர்க் என்னென்ன பண்ணுறோம்? சரி, அது வந்து ஃபேக்ட்ரி ஐட்டம். இப்போ 8 மணி நேரம் இன்ட்டு 4 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் வச்சு உடம்பு இருக்கும். அது அப்போ 3 மணி நேரத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹீட் ஆகிடும். 6 யூனிட் 6 யூனிட் சின்னதாக இருக்குது. 280 யூனிட்டுக்குள்ள லாஸ் ஆகும். அப்படியே இந்த ரேடியேட்டர் இது காருக்கெல்லாம் அந்த ஹீட் வெளியேறது
இதோ அதே மாதிரி சைக்கிள் இவ்வளோ சில்லறை அது. ஃப்ரிட்ஜுக்கு என்னென்ன ப்ராப்ளம் அவ்வளோ பெரிய ஹெவி டிரைவர் இதெல்லாம் வந்து புரியா எனக்கு புரியாம போனவங்களுக்கு புரியும் போகாத இதை பார்க்க புரியாது. யாரு வேணாலும் வீடியோ ஸ்கிரிப்டிங்ஸ் எங்களால் தர முடியுமா? ஃபேக்ட்ரி நான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிற கிச்சனை சின்ன கட்டிடுறாங்க. ஹோம் அப்ளைன்ஸ் அதில் தெரியும் ஃப்ரிட்ஜ் வச்சிடறாங்க. தெரியும் அது பின்னாடி இடமே இருக்க மாட்டேங்குது. ஃபேக்ட்ரி ஹெவி ஹீட் வருது. இவங்க அதை வந்து ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து வெளியே வைக்காம உள்ள வச்சிருவாங்க. கிச்சன் உள்ள வச்சிருவாங்க. காசுக்காண்டி சில பேர் கொஞ்சம் வேலை கட்டுற மாதிரி செய்வாங்க. வந்துனே இருக்கும். ஆமா வந்து விசிட் பண்ணிட்டு போனாலே மினிமம் சார்ஜ் இப்ப இதே எங்கற மாதிரி ஆளுங்க சூப்பர் நாள் போனா என்ன ஆகும்? ஒரு 200 ரூபாய் கூட கட்டாது. தனிப்பட்ட பெட்ரோல் காசு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. யாரை நம்புது? நான் வந்து இந்த மாடுலேஷன் தான் விளம்பரம் அப்படி இப்படி நம்புறாங்க. நம்மள மாதிரி ஆளுகளை நம்ப மாட்டாங்க. ஆமாடா. ஏன்னா நம்ம வந்து உழைப்பு மூலியமா முன்னேறுறாங்க. உழைப்பு மூலியமா நம்ம முன்னேறோம். இப்போ அவங்க அப்படி கிடையாது, பிசினஸ் மூலியமா முன்னேறாங்க. அவங்களோட அட்வர்டைஸ்மென்ட் பணம் வச்சுக்கிறாங்க. ஆமா சன் டிவில கொடுப்பாங்க, விஜய் டிவில கொடுப்பாங்க, இந்து பேப்பர்ல போடுவாங்க. நம்ம எந்த பேப்பர்ல போய் அதனால ஆமா நம்மள வச்சு தான் அவங்க வேலை செய்யறான்றது மக்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணா அவங்க பெரிய ஏசில உட்கார்ந்து இருப்பான். ஆமா இப்ப அர்பன்ன்றவன் அவன் பெரிய ஆளு. ஆமா அவன் வந்து எந்த ஒரு வேலையும் பார்க்காம அவன் ஒரு கமிஷன் பேசிக்கல அவன் பண்ணிக்கிறான். ஆமா வேலை செய்யற ஆளு பார்த்தீங்கன்னா எங்களை அர்பன் கூட்டம் நீங்க தான் வர போறீங்க. ஆமா நேரா வந்து கூட்டம் நீங்க தான் வர போறீங்க. நீங்க 100 ரூபாய் கேட்டீங்கன்னா நேரா வந்து கூட்டம் 100 ரூபாய். அர்பனுக்கு கூப்பிட்டா 130 ரூபா. 30 ரூபா அர்பனுக்கு போயிடும். ஆமா அர்பனும் அவன் எந்த ஒரு இதுவும் இல்லாம அவன் ஏசி ரூம்லயே உட்காந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு சம்பாதிக்கிறான். அவன் சம்பாதிக்கிறான் ஆளுங்களை வச்சு. அது நம்ம பொதுமக்களுக்கு புரியாது. ஆமா இப்ப எங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இப்ப நாங்க கடை வாடகை கொடுக்கணும், ரெண்ட் வாடகை கொடுக்கணும், பசங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஆமா இவ்வளவு இருக்குது. பெட்ரோல் பார்க்கணும், மெயின்டெனன்ஸ் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். இப்போ முன்னாடி இருந்த விலைவாசி இப்போ முன்னாடி தங்கம் எவ்வளோ இருந்தது? இப்போ தங்கம் விலை எப்படி போகுது? 10,000 ஆச்சு. இப்போ பால் பாக்கெட் விலை, எண்ணெய் விலை என்னாச்சு, பருப்பு விலை என்னாச்சு, அரிசி விலை என்னாச்சு, அது வந்து பொதுமக்களுக்கே தெரியும். அதனால அவங்களோட வாங்கு சக்தி இல்லாதனால மக்களே புரிஞ்சுக்கணும். இவங்களும் பாவம் கஷ்டப்படுறாங்களே. நம்ம வந்து கம்பெனிக்காரன் வந்தா 1500 ரூபா சொல்லுவோம். நாங்கள் வந்து ஒரு 800 ரூபா கொடுக்க மேடம்னா நாங்கள் 800 ரூபான்னு கேட்பாங்க. இதே கம்பெனிக்காரன் வந்தால் அப்படி வந்து டக்கு ஜிஎஸ்டியோட போட்டு கொடுப்பான். நம்ம மாதிரி ஆளுங்க நல்லா நல்லா நீட்டாக பண்ணி அவங்களை நம்மளை வச்சு தான் லாபம். நம்ம ஒரு 800 ரூபா கேட்டால் என்னங்க 800 பார்த்து வாங்கிக்கூடாதா அப்படின்வாங்க. ஏதோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனாக்கா ஏசி கிசிலாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி விலை வச்சுருப்போம். இப்போ சாதா நம்ம தெருவில் இருக்கிற காய்கறிக்கும் இப்போ என்ன பழமுதிர் சோலை மாதிரி மண்ணெல்லாம் விளையுது. எல்லாம் மண்ணு தான் விளையுது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் விற்பான். இவனும் ஃப்ரெஷ்ஷாக தான் விற்கிறான், அவனும் ஃப்ரெஷ்ஷாக தான் விற்கிறான். ஆனால் இவனுக்கு என்ன கடை வாடகை கிடையாது. இது கடை வாடகை கிடையாது, கம்மியாக கொடுப்பான். அவன் வந்து ஒரு பேக்கெட்டில் போட்டு அதை வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இவங்ககிட்ட வாங்கின வெண்டைக்காய் வந்து 10 ரூபா வெண்டைக்காய் அவன் 30 ரூபா விற்பான். இதுதான் விஷயம். மாடுலேஷன் வியாபாரம். இப்போ அதனால் நீங்கள் உங்களை எப்போனா கான்டாக்ட் பண்ணலாமா? எப்போனாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களை கான்டாக்ட் பண்ணுறது உங்கள் நம்பர் என்னன்னா? நம்மளோட கான்டாக்ட் நம்பர் வந்து என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து 78456666 7201 எர்த்துக்கூல். உங்களுக்கு எர்த்துக்கூல். ஆமாம். இந்த நம்பர் வந்து ராஜேந்திரன் செல்வம். இது வந்து ராஜேந்திரன் நம்பர் 8402960668. இது வந்து ராஜேந்திரன். ஆமாம் இது மட்டும் இது சரிங்களா? ஓகே இதை உங்களை கான்டாக்ட் பண்ணிடலாம். நல்லா நம்ம வேலை ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுப்பீங்க. வசதி உங்கள் பெரியம்மா வீடு, சித்தி வீடு, மாமா வீடு, அக்கா வீடு எல்லாம் பண்ணி கொடுத்துருவீங்க. நீங்களே சொல்லுங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு சரி வந்தார் நல்லா. இப்போ அந்த மிஷினரி ஐட்டம் மட்டும் உங்களோட வீடியோ